கரூர்ல தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கினார். திருச்சி கரூர்னு போய்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்துல திமுக அரசோட சாதனைகளை சொன்னது மட்டும் இல்ல, திமுக தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கை வந்ததுல இருந்து புலனாய்வு புலி எடப்பாடி பழனிசாமி புலம்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு. பாஜகவோட நாங்க கூட்டணி தான் வச்சோம், அடிமை சாசனம் எழுதி கொடுக்கலன்னு இபிஎஸ்க்கு ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்காரு. அடிமை அதிமுகவுக்கு ஆணவ பாஜகவுக்கும் பதிலடி கொடுக்கிற நாள் தான் ஏப்ரல் 23. அன்றைக்கு பழனிசாமியுடைய அமித்ஷா அதிமுக மட்டுமல்ல RSS இயக்குகிற பாஜகவை சேர்த்து விரட்டி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்டை, தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பார்க்குறீங்க ஓவரா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பழனிசாமி. அதுலேயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி பதிலடி கொடுக்கிற நாள் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமா பேசினாரு ஸ்டாலின்? எம்பி தேர்தல் தோத்ததுல இருந்து தமிழ்நாட்டை பாஜக அரசு பழி வாங்குறதா குற்றம் சாட்டி இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத என்டிஏ கூட்டணிய மக்கள் புறக்கணிக்கணும்னு அறைகூவல்லாம் விட்டுருக்காரு. மக்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தந்ததுதான் கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுகவுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி. எம்பி எலெக்ஷன்ல ஒரு சீட் கூட வெற்றி பெற வைக்கலையே என்ற விரக்தியில இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை பழிவாங்கிட்டு இருக்கிறது தான் பாஜக ஆட்சி. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நாள் தான் ஏப்ரல் 23. இந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களும் அடிமை அதிமுகவுக்கு ஆணவ பாஜகவுக்கும் பதிலடி கொடுக்கிற நாள் தான் ஏப்ரல் 23. இவருடைய அறைகூவலை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது மட்டுமா, முதலமைச்சர் ஸ்டாலின் அரசின் திட்டங்களை பெருமையா சொல்லியிருக்கார். ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மேல குற்றச்சாட்டா அடிக்கிட்டே இருக்காரு. குற்ற சம்பவம் அதிகமாயிடுச்சு, கொலை சம்பவங்கள் அதிகமானதுனால ரத்த கரை படிஞ்ச ஸ்டாலின் அரசுன்னு போட்டு தாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லங்க, என்னையும் அதிமுகவையும் ஸ்டாலின் தாக்கி பேசினா பதிலடி கொடுப்போன்னு எச்சரிக்கை எல்லாம் விட்டுருக்காரு. கஞ்சா போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் கொடூரமா அறிவாளால் தாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுறார். வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்ல, கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில் லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலரால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியா நடக்குது, ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில முறையா நடக்குதா? ஏன்னா பொம்மை முதலமைச்சர், அவர் எங்க போய் ஆட்சி செய்ய முடியும்?